ஸோ வம்கா மெயின் பிசிபி ஸோ ரேஷன் கடைக்காக பயன்படுத்துறது. ஸோ நியூ பிசிபி ஆன் பண்ணாக்கா உங்களுக்கு F. Reset அப்படின்னு வரும். நீங்கள் ஒரு வேளை டிவைஸோட கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கேபிளில் கூட ஸோ ஃபங்க்ஷன் என்ன நடக்குதுன்றதே உங்களுக்கு தெரியப்படுத்தும். நீங்கள் இதுலேயும் பார்க்கலாம். ஸோ பவர் ஆன் பண்ணி நடக்கிற விஷயத்தை சிஸ்டத்துலேயும் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி லோட் கான்ஃபிகரேஷன் ஓகே, வம்கா ஃபஸ்ட் பூட்டு. ஸோ ஃபேக்ட்ரி ரீசெட் ஃப்ளோ நடக்குது. ஃபேக்ட்ரி ரீசெட் டன் ஆகிடுச்சு. மெனு ப்ரெஸ் பண்ண சொல்லுது. ஸோ மெனு ப்ரெஸ் பண்ண செகண்ட் பட்டன். ஸோ செகண்ட் பட்டன் மெனு ப்ரெஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு ஃபங்க்ஷனுக்கும் உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேரில் என்ன நடக்குது ஆப்ஷன்றது உங்களுக்கு இங்கே தெரியப்படுத்தும். ஸோ என்டர் மெனு லாங் ப்ரெஸ் பண்ணால் எக்ஸிட் பண்ண சொல்லுது, இல்லைன்னா ப்ரொசீட் பண்ண சொல்லுது. மெனு ப்ரெஸ் பண்ணால் ப்ரொசீட் ஆகும், இல்லைனாக்கா உங்களுக்கு ஒரு ஸ்டேஜே மூவ் ஆகும். ஸோ DPT 3 அடுத்தது அக்யூரசி சிஸ்டம். ஸோ இது வந்து சிங்கிள் அக்யூரசி சிஸ்டம், அதனால் 1ன்னு இருக்குது. ஸோ ரேட்டட் 1னாக்கா ஃபஸ்ட்டு லெவல், ஒரு சிங்கிள் லெவல்ன்றதுனால 1 இருக்குது ரேட்டட். அடுத்து ஸோ இது ரேஷன் கடைக்கு பெரும்பாலும் 100 kg செட் பண்ணுறதுனால ஃபேக்ட்ரி டிஃபால்ட்டாக 100 kg செட் பண்ணியிருக்கிறோம் நம்ம, 100 kg. ஓகே, அப்புறம் ED வந்து 10 grams செட் பண்ணியிருக்கிறோம். இதெல்லாம் டிஃபால்ட்டாக கொடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் இது வந்து 0 trace. ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் காற்றுக்கு மிஷின் ஆடுது அந்த மாதிரி பிரச்சனை வந்து 0 trace இருக்குது. அப் டு 9 வரைக்கும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஃபேக்ட்ரி ரீசெட் வந்து 3. ஓகே, ஸ்டெபிலிட்டி இது எப்படின்னா எடை போட்டு ஒரு ஸ்டேஜில் நிறுத்தி மறுபடியும் எடை போடுறாங்கன்னா அந்த டைமில் ஃப்ளக்சுவேஷன் ஆகாமல் தடுக்கிறதுக்காக ஸ்டெபிலிட்டி இது. ஸோ ஸ்பீடு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்கணுன்றதுக்காக ஸ்பீடு. டிஃபால்ட் இது எது செட்டிங் மாற்ற வேண்டியதில், தேவைப்பட்ட சமயத்தில் நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ ஓல்டு ஃபங்க்ஷன் வந்து பேபி ஸ்கேல் அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது ஓல்டு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். இதில் வந்து 0னாக்கா ஓல்டிங் நடக்காது. 1 2 3 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ 3 டைம் பேஸ்டு, சுவிட்ச் கண்ட்ரோல் பேஸ்டு நடக்கும். மேடம் சேவ் 0 டேங்க் வெயிங் சிஸ்டத்துக்காக இந்த இடத்துல எனேபிள் பண்ணிங்கனாக்கா டேங்க் வெயிங் சிஸ்டம் அப்போ உங்களுக்கு வந்து 0வை சேவ் பண்ணி வச்சுக்கோம். அது நீங்கள் பவர் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணாலும் எக்ஸாக்டாக இப்போ கரண்ட்டாக இருக்கிற வெயிட் லோடு என்னவோ லோடோட வெயிட்டாக சொல்லுவோம் அது. ஓகே, இது இப்போ வந்து மோடு லிட்டர் மோடு, வெயிட் மோடு, பீஸ் கவுண்டிங் மோடு பண்ணுறதுக்காக. 1னாக்கா வெயிட் மோடு. ஸோ 2 லிட்டர் மோடு, 3 வந்து பீஸ் கவுண்டிங் மோடுன்னு மாறும் உங்களுக்கு. இப்போ வெயிட் மோடில் நம்ம கேலிப்ரேட் பண்ண போகிறோம். ஸோ LOS வந்து லோ செட் பாயிண்ட்டு, ஒரு ரிலே டைப்புக்காக லோ செட் பாயிண்ட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம் அதை. ஓகே, ஹை செட் பாயிண்ட் இது. ஸோ 0ன்றது வந்து செட் பாயிண்ட் செட் பண்ணலை. 1னா எனேபிள் ஆகும். எனேபிள் வந்து இனிஷியலாக வந்து ஆன் கண்டிஷனில் இருக்கணும், ஆஃப் கண்டிஷனில் இருக்கணுமான்றதை பொறுத்து 1 or 2 செலக்ட் பண்ணணும் நீங்கள். ஓகே, ஸோ சேஞ்ச் பாஸ்வேர்டு. இந்த ரீசெட் பாஸ்வேர்டை நீங்கள் ஒரு மாற்றிட்டா அந்த பாஸ்வேர்டு உங்களுக்கு மட்டும் தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லை. எங்களால் மாற்ற முடியாது, நீங்கள் தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ டிஃபால்ட் பாஸ்வேர்ட் கொடுத்துருக்குறோம், அதை நீங்கள் எப்போ வேணுமோ அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இங்கே யூஆர்டின்றது வந்து உங்களுக்கு வந்து TTL அவுட்புட் எப்படி கொடுக்கணும், RS-232 சொல்கிறோமே, USB கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு, ப்ளூடூத் கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு என்ன ஃபார்மேட்டில் அவுட்புட் போகணுன்னு சொல்கிறதுக்காக UART கொடுத்துருக்கேன். 1னா கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து டேட்டா வெளியில் போகும். ஸோ இங்கே என்னென்ன நடக்குதோ எல்லா விஷயமும் நீங்கள் இந்த சிஸ்டத்துலேயும் பார்த்துக்கலாம் நீங்கள். ஸோ உங்கள் கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணியிருந்தாலோ இல்லைனாக்கா இந்த மாதிரி ஃபோனில் வந்து ஒரு OTG கேபிள் போட்டு USB கனெக்டர் நீங்கள் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராசஸ் என்ன நடக்குதுன்றதை இங்கேயும் சொல்லும் உங்களுக்கு. ஸோ டிஸ்பிளே இல்லாமல் நீங்கள் இங்கேயே கூட பார்த்து பண்ண முடியும் உங்களால். சரி, இந்த சைன் அப்படின்றது வந்து முன்னாடி வந்து ப்ளஸ் சைன் வேணுமா வேண்டாமான்னு சொல்கிறதுக்காக. 1னா எனேபிள் பண்ணோம், 0னா வராது. ஸோ மைனஸ் எப்பவுமே வரும், ஆனால் ப்ளஸ் வேணுமா வேண்டாமான்னு சொல்கிறதுக்காக இந்த சைனுன்ற சிம்பிள். ஓகே, ஸோ லீட் 0. இப்போ நமக்கு வந்து 6 டிஜிட்டும் வேணும், முன்னாடி இருக்கிற 0ஸும் நமக்கு வேணும் அப்படின்னா இது காமிக்கும். தேவையில்லை எனக்கு 1.00ன்னு ரீடிங் வரணும் அப்படின்னாக்கா இது 0 பண்ணிக்கோங்க. எனக்கு முன்னாடி 0 போட்டு வேணும் அப்படின்னா 001.000 அந்த மாதிரி வரும் லீட் 0னாக்கா. ரைட், இது வந்து ப்ரிஃபிக்ஸ்னாக்கா முன்னாடி வார்த்தைகள் போடுறதுக்காக கொடுத்துருக்குறோம். சஃபிக்ஸ் வந்து பின்னாடி வார்த்தைக்கு போகிறதுக்காக, KG
மில்லிகிராம், டன்னு அந்த மாதிரி வார்த்தைகள் வர்றதுக்காக. இது வந்து பாட் ரேட் செட்டிங்கு 9600 டிஃபால்ட்டாக கொடுத்துருக்குறோம். சாம்பிள் கவுண்ட்டு. ஸோ சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு பஃபர் ஓவர்ஃப்ளோ ஆகுது, அதிகமாக வந்து டேட்டாஸ் இதுவாகிட்டு உங்கள் சாஃப்ட்வேர் ஏதாச்சும் பிஓஎஸில் கனெக்ட் பண்ணும் போதோ இல்லை வேறு ஏதாவது டிவைஸு கனெக்ட் பண்ணும் போது உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை வந்தீங்கன்னா இந்த சாம்பிள் கவுண்ட்டை நீங்கள் வந்து குறைச்சிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு இந்த மாதிரி. இப்போ நம்ம கேலிப்ரேஷன் இங்கே நடக்கலை, நம்ம வந்து ப்ரோக்ராமை மட்டும் செட் பண்ணியிருக்கிறோம். ப்ரோக்ராம் செட் பண்ணி முடிச்சாச்சு, உங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ நீங்கள் மிஷின் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக பாக்ஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு பேனெல்லாம் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி முடிச்சிட்டதுக்கப்புறம் வழக்கமாக ஆஃப் அண்ட் ஆன் பண்ணுற மாதிரி ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக உள்ளே போகிற மாதிரி போகும். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கும். ஸோ நார்மல் பூட் அப்படின்றது இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. ஓகே, கேலிப்ரேஷன் டைப் 2ல் இருக்குது. இப்போது வந்து டேப் ப்ரெஸ் பண்ணாக்க 0 சேவ் ஆகும் அப்படின்னு சொல்லுது. ஸோ இங்கே வந்து டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் கேல் அப்படின்னு வந்து நிற்குது. பிஎல் கேல் அப்படின்னா ப்ளீஸ் கேலுன்னு அர்த்தம். ஸோ மெனு பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மெனு பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். செகண்ட் பட்டன் மெனு பட்டனை ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு ஏடிசி கவுண்ட்டு காமிக்கும். ஏடிசி கவுண்ட்டு காமிச்சதும் டேர் பட்டன் ப்ரெஸ் பண்ணணும். ஃபஸ்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பட்டன் பண்ணால் 0 ஆகிடும். இப்போ வந்து மறுபடியும் மெனு ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ லோடு கேட்கும். இப்போ லோடு நீங்கள் வைக்கணும். ஸோ நம்ம லோடு வச்சோம்னாக்கா உங்களுக்கு வந்து ரீடிங்ஸ் மாறுது. ஸோ நெக்ஸ்ட் மெனு ப்ரெஸ் பண்ணுறீங்க. ஓகே, இப்போது கெப்பாசிட்டி எவ்வளோன்னு சொல்லுது. லோட் செல்லோட என்ன வெயிட் வச்சுருக்கீங்கன்னு சொல்லுது. இப்போ 200 கிராம் நான் வச்சுருக்கிறேன். 200 கிராம் நான் செட் பண்ணுறேன். இன்க்ரிமெண்ட் கீ சரி. ஸோ இன்க்ரிமெண்ட் கீ டிக்ரிமெண்ட் கீ ரெண்டுமே இருக்குது. நீங்கள் எப்படி எதுக்கிட்டேயோ அதை நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரிமெண்ட் 2 செட் பண்ணுங்க. என்டர் மெனு. ஸோ மெனு ப்ரெஸ் பண்ணால் டன் ஆகிடுச்சு. உங்களுக்கு 200 வந்துடுச்சு. ஸோ இந்த பக்கம் உங்களுக்கு ரன் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இது வந்து யூஎஸ்பியில் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். இதே ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி ஆல்ரெடி நான் பேர் பண்ணிட்டேன். அதனால் ப்ளூடூத்தில் கனெக்ஷன் கொடுக்குறேன். ஸோ ப்ளூடூத்லேயே கனெக்ட் ஆகுது. ஸோ ஒரே சமயத்தில் உங்களுக்கு யூஎஸ்பிலையும் ப்ளூடூத்லேயும் ரீடிங்கை பார்க்க முடியும். ஸோ ரெண்டும் இந்த மாதிரி உங்களுக்கு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது. ஓகே, எனி டவுட் நீங்கள் வந்து எனக்கு கால் பண்ணி பேசலாம். தேங்க்யூ.